ஹலோ மக்களே, இட்லி தோசைக்கு எப்பயுமே சட்னி அரைச்சி ரொம்பவே போர் அடிக்குதுன்னா இந்த ரெசிபி உங்களுக்காக தான். பருப்பு இல்லாமல் ஒரு சூப்பரான சாம்பார் வைக்க போகிறோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை மேலே நல்லா தாராளமாக நம்மளுடைய சாம்பாரை ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனல்லே நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது, அதையுமே பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறேன். நம்ம இப்போ செய்ய போகிறது 4 பேருக்கு தாராளமாகவே பத்துங்க. இதுக்கு மேலே ஜாஸ்தியாக பொட்டுக்கடலை சேர்க்கக்கூடாது. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, 1/4 ஸ்பூன் போதும். இது கூடவே 2 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப்புமே சொல்கிறேன். இந்த மாதிரி பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மிளகு கூடவே உப்பு சேர்த்து அரைச்சிட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான பொடி ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அரைச்ச பொடியில் தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. எந்த பொடியை நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலுமே இந்த மாதிரி தண்ணியில் கலந்துட்டு சேர்த்திங்கன்னா உங்களுடைய குழம்பு கெட்டி பிடிச்சிடாது, அங்கங்கே உருண்டையாக இருக்காது. பாருங்கள், இதை நல்லா கலந்து வச்சுக்க போகிறோம். கலந்து இது இருக்கட்டும். நம்ம சேர்க்குறப்ப திரும்ப ஒரு தடவை கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வானல் எடுத்துக்கலாம். வானல் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நிறையா கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நான் சோம்பு சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே பொட்டுக்கடலையில் சோம்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்தா போதும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காஞ்ச மிளகா வேண்டான்னு நினச்சிங்கன்னா காஞ்ச மிளகா சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்மளுடைய கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாயுமே கிள்ளி சேர்த்துட்டேன். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியாக வெங்காயம் தக்காளி சேர்க்க தேவையில்ல. ரொம்பவே கம்மியான அளவு தான் நீங்கள் சேர்க்கணும். மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் போதும். இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க சைஸில் கட் பண்ணாலே போதும். ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி, எத்தனை வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவு தக்காளி தான் சேர்க்கணும். தக்காளி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துருக்கேன். எப்பயுமே முழுசாக நீங்கள் பச்சை மிளகாயை சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அது வெடிக்கும். லைட்டாக ஒரு கீரலாவது போட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு வெங்காயம் எடுத்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தான் எடுக்கணும். தக்காளியில் இருக்க விதைகள் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். எதுவுமே ஜாஸ்தியான மசாலா கிடையாதுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். ரொம்ப ஜாஸ்தியாக தனி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய தக்காளி ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. தனி மிளகாய் தூளும் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயோட காரமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா ஒரு சில டைம் அடிப்பிடிச்சு கலரே மாறிடும். இந்த எல்லோ கலர் வேணுன்றதுனால ரொம்பவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா இதையுமே கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும். அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நான் 4 பேருக்கு சொன்னேன் இல்லைங்களா, 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்காதீங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக கெட்டி பிடிச்சிரும். உங்களுக்கு அதை கலக்கவே முடியாது. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாமே மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நீங்கள் இதை நல்லா கொதிக்க விடுங்க. நடுவில் அப்பப்போ ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், கலரே உங்களுக்கு நல்லா டெம்ப்டிங்காக இருக்குங்களா. இந்த மாதிரி கலர் இருக்கணும். அதனால தான் மஞ்சள் தூள் சேர்த்த உடனேவே நான் ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட சொன்னேன். தண்ணி ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. 4 பேருக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம கலந்து வச்சுருக்க விழுதுமே கரெக்டாக இருக்கும். அந்த விழுதை சேர்த்ததுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி போட்டிங்கன்னா அது பொங்கி மேலே எல்லாமே ஊற்றிடும்.
இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் விழுதை சேர்க்கணும். அதே மாதிரி தண்ணியில் கலந்துருக்கிற விழுதை தான் சேர்க்கணும். தண்ணியில் கலக்காமல் சேர்த்திங்கன்னா கெட்டிப்பட்டுரும். உங்களுக்கு இந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சியாக மாறிடும். காரத்துக்கு பச்சை மிளகா, தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், நம்ம அதை சேர்த்தோடனே ஒரு கெட்டி வந்துருச்சு பார்த்தீங்களா? ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. நீங்கள் கரண்டியில் எடுத்து ஊற்றுறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஊற்றணும். 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கு மேலே இது கொதிக்க தேவையில்லை. நம்மளுடைய சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கைப்பிடி நிறையா நல்லா பொடியாக நறுக்கிட்டு மேலே தூவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தலை கொதிச்சு வர நேரத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.